தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்தும் ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புன்றது வந்து 10ஆம் பாவம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது தொழில் பண்றதே ஒரு கர்மா தான். இப்ப நீங்க வந்து ஒரு பொருள வாங்குறீங்க. அத வந்து அதிகமான விலைக்கு வச்சு விக்கிறீங்க. அது ஒரு விதமான கர்மா தான். ஸோ அது வந்து அவங்களோட அமைப்பு அவங்க பண்ணி தான் ஆகணுன்ற ஜாதகத்துல விதி அமைப்பு இருந்தா, அது விதிக்காரன் சும்மா விட மாட்டான் இல்லையா? ஸோ அப்ப அந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ இது வந்து பொதுவான ரூல் தொழில். சரியா? இப்போ 10ஆம் பாவம் உங்களுக்கு 5, 9ஆம் பாவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா, அவரு வந்து எந்த தொழில் பண்ணாலும் அது சிறப்பு இருக்காது. கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தொழில் பண்ண மாட்டாரு. பண்ணாலும் அவரு வந்து நஷ்டங்கள அனுபவிப்பாரு, மூடிருவாரு. தொழில் ஆரம்பிப்பாரு, மூடிருவாரு. அந்த மாரி தான் இருக்கும். லக்னமே 5, 9 தொடர்பு இருந்ததுன்னா, அவரு தொழில்ல அவருக்கு நாட்டம் இருக்காது. சினிமா, இந்த சர்வீஸ் பேஸ்டு தொழிலு, கமிஷன் சார்ந்த தொழில் அதுலலாம் எதுலயா ஈடுபாடு பண்ணுவாங்க. ஆனா, ஜாலியா இருக்கணுன்ற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர, கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் அவங்களால செய்ய முடியாது. இப்போ ஒருத்தங்களுக்கு லக்னம் 5, 9 தொடர்பு கொண்டுருச்சு. 10ஆம் பாவமும் 5, 9 தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா, அவங்க வந்து ஊருக்குள்ள கௌரவமா வெட்டியா சுத்துவாங்க. ஆனா, கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தொழில் எதுவும் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு லக்னம் 5, 9 தொடர்பு இருக்கும். ஆனா, 10ஆம் பாவம் வந்து 2, 4, 10 அந்த மாரி தொடர்பு இருக்கும். இப்ப 10ஆம் பாவம் 2, 4, 10 தொடர்பு இருக்கும்போது டைம்ல தசாபுத்தி வந்ததுன்னா, அந்த காலகட்டங்கள் மூலமா அவங்களுக்கு ஏதோ இன்கம் சோர்ஸ் வரும். அவ்வளோதான். ஆனா, இருந்தாலும் கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க இன்வால்வ்மென்ட்டே கஷ்டப்பட்டு இருக்காது. குடுப்பனைன்றது ரொம்ப முக்கியம். அது நல்லா இருந்துட்டாலே, அவங்க வந்து தொழில் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 10ஆம் பாவமும் 2, 6, 10 தொடர்பு. இந்த 2, 6, 10ஓட தொடர்புல நெறைய கிரகங்கள் இருக்கிறது. அதோட தசாபுத்தி காலங்கள் கன்டினியூவா வர்றதுன்றது, அவங்க லாங் டர்மா நல்லா தொழில் பண்ணுவாங்க. நாளுக்கு நாள் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு ஆஃபீஸ்க்கு நெறைய ஆஃபீஸ் வைப்பாங்க. நெறைய ஷாப்ஸ் வைப்பாங்க. நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. நெறைய பணம் வரும். அளவு கடந்த பணங்கள் வந்துரும். பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவாங்க. ஸோ அது அந்த ஜாதக அமைப்பு தான். இதுல வந்து பிறந்த நட்சத்திரமோ, ராசியோ முடிவு செய்யாது. கோச்சார பலனும், குரு பெயர்ச்சியோ, சனி பெயர்ச்சியோ வந்து எதுவும் முடிவு பண்ணாது. அவங்கவங்க சுய ஜாதகத்துல உள்ள 10ஆம் பாவம், லக்ன பாவம் எப்படி தொடர்பு கொண்டு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு வரும். இதே 2ஆம் பாவம் பணம். அந்த 2ஆம் பாவம் எப்படி தொடர்பு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்க பணத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. 4ஆம் பாவம் எப்படி தொடர்பு இருக்குதோ, அதுதான் பொருள் சம்பந்தமான விஷயங்கள அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. 10ஆம் பாவம் எப்படி இருக்கோ, அவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப 6ஆம் பாவம் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு வேலை ஆட்கள் வருவாங்க. இந்த மாரி தொழிலுன்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ காம்பினேஷன் இருக்கு. இதுக்கு தகுந்த மாரி அவங்க இன்வால்வ்மென்ட் ஆகக்கூடிய அமைப்பு, அது மூலமா சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு அந்த அமைப்பு இல்லன்னா, அவங்க லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இதுதான் இதுல உள்ள கருத்து. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.